அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி புழுங்கரிசி இடியாப்பமும் உருளைக்கிழங்கு சொதியும் பண்ணிடலாம். ஒரு கப்பு புழுங்கரிசியை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மிக்சியில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் விட்டு மாவை விட்டு கிண்டிக்கோங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும், கைவிடாமல் கிண்டுங்க. இப்போ மாவு நல்லா வெந்துட்டு மாவில் இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது, அதான் பக்குவம். இப்போ மூடி வச்சுக்கோங்க. இப்போ சொதி பண்ணிடலாம். குக்கரில் தேங்காய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் 2 பச்சை மிளகாய், கட் பண்ண இஞ்சி, பூண்டு அதையும் போட்டுக்கோங்க. லேசாக வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பை கழுவி போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் தேங்காய் பால் 1½ கப்பு விட்டுக்கோங்க. குக்கரை மூடி ஹையில் 2 விசில் வரட்டும். இப்போ மாவு நல்லா ஆறிட்டு சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த இடியாப்ப குழலில் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ அந்த குழலில் மாவை வச்சிடலாம். இப்போ மாவு வச்சாச்சு, இடியாப்பமாக புழிஞ்சு எடுத்துடலாம். இந்த இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இட்லி தொட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெந்துட்டு இடியாப்பத்தை எடுத்துடலாம். இப்போ சுவையான புழுங்கரிசி இடியாப்பம் ரெடி. அடுத்ததையும் புழிஞ்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சொதி ரெடி ஆகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதிச்சுட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிசம் விட்டுடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வத்தல், கருவேப்பிலை தாளிசம் பண்ணி அந்த சொதியில் விட்டுருங்க. இப்போது உருளைக்கிழங்கு சொதி ரெடி. அடுத்த இடியாப்பமும் ரெடி ஆகிட்டு இப்போ சுவையான புழுங்கரிசி இடியாப்பமும் உருளைக்கிழங்கு சொதியும் ரெடி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.